வெல்கம் டு லேர்னிங் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் 24-25க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட், இப்போ ரீசெண்டாக வைக்கம் அவார்ட் அப்படின்ட்டு ஒரு அவார்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த அவார்டோட ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். இது 2023 மார்ச் 30 அன்னைக்கு இதை ஃபர்ஸ்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது பொதுவாக யாருக்கு கொடுப்பாங்கன்னா, சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக போராடுறவங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது சமூக நீதிக்காக போராடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுப்பாங்க. முக்கியமாக இந்த சாதியை எதிர்த்து போராடக்கூடியவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த அவார்ட் வின் பண்ணுறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ப்ளஸ் ஒரு கோல்டு மெடல், இன்னொன்று சர்டிஃபிகேட், இது 3 கிடைக்கும். 2023 செப்டம்பர் 17 தான் இது கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை கொஞ்சம் டிலே ஆகியிருக்கு. இந்த முறை இந்த அவார்டு வாங்குறவங்க தேன்மொழி சவுந்தரராஜன். இவங்க அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்கிறாங்க. இவங்க அங்கே ஒரு கட்சி நடத்திட்டு வராங்க. அந்த கட்சியோட நேம் ஈக்குவாலிட்டி லேப்ஸ். இவங்களுக்கு ஏன் இந்த அவார்ட் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா, யூஎஸில் ஃபர்ஸ்ட் மேஜர் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் சர்வேவை எடுத்துருக்குறாங்க. இந்த சர்வே மூலயமா கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் பீப்புள் எஜுகேஷனால் டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறாங்க அப்படின்ட்டு நிறையா ஒரு சென்சஸ் மாதிரி எடுத்திருக்காங்க. அதனால் இவங்களுக்கு இந்த அவார்ட் கிடச்சிருக்கு. இவங்களோட புக் நேம் த ட்ராமா ஆஃப் கேஸ்ட். இவங்களோட அப்பா அம்மாலாம் மதுரையில் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் இவங்க இப்போ இருக்கிறது அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில். யாருக்கு வைக்கம் அவார்ட் கிடச்சதுன்னு கேட்டால் தேன்மொழி சவுந்தரராஜன். நெக்ஸ்ட் போவோம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்டை அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் நம்ம கேரளா. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே எப்படின்னா, November 1 அந்த ஸ்டேட்டோட ஃபார்மேஷன் டே. அது அன்னைக்கு அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கேரளாவை எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கும். அண்ட் செகண்ட் ரீஜன் இந்த வேர்ல்டு. சைனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வேர்ல்டுலேயே செகண்ட் டைமாக பண்ணுறது நம்ம கேரளாவில் தான். இதுக்கான காரணம் என்னென்னா, நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணக்கூடிய மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2023 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனோட ரிப்போர்ட்டில் இந்த கேரளா ஸ்டேட்டோட பாவர்ட்டி, அதாவது புவர் பீப்புள், அவங்களோட எண்ணிக்கையே எவ்வளோ பர்சன்டேஜ்னா 0.55% தான். ஸோ அதையும் இப்போ ரெடியூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஃப்ரீ ஸ்டேட்டாக மாறி இருக்கிறாங்க. இதுக்கான ஃப்ளாக்ஷிப் இவங்க எப்போ எடுத்துக்கிட்டாங்கன்னா, 2021 நாங்கள் எங்களோட ஸ்டேட் ஒரு பாவர்ட்டி இல்லாத ஒரு ஸ்டேட்டாக, வறுமை இல்லாத ஒரு மாநிலமாக மாறும் அப்படின்ட்டு அவங்க 2021 இந்த உறுதிமொழி எடுத்தாங்க. அதை இப்போ நிறைவேற்றிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. இந்த பாவர்ட்டி, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டின்றது சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, ஷெல்டர், எஜுகேஷன், மெடிசன், இது எல்லாமே ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க பாவர்ட்டி, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில் இல்லை அப்படின்ட்டு அர்த்தம். நெக்ஸ்ட், 2025க்கான ஜூனியர் ஹாக்கி வேர்ல்ட் கப் இது நம்ம இந்தியாவில், அதுவும் சென்னை அண்ட் மதுரையில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. November 28 ஆரம்பித்து December 28 வரைக்கும் நடக்கும். இதனால் நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்ட்டு பாகிஸ்தான் வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி மென்ஸ் ஏஷியா கப் அதிலேருந்து வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க. இப்போது செகண்ட் ஈவெண்ட் அந்த மாதிரி அவங்க வித்ட்ரா பண்ணுறாங்க. இதுக்கு ரீசன் இந்த பாகல்கண்ட் அட்டாக், அப்புறம் சிந்தூர் ஆப்ரேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்னால இந்தியாவில் எந்த ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு அவங்களா ஒன்று சொல்லிட்டு போயிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட், ஃபிடே செஸ் வேர்ல்ட் கப் இது கோவாவில் நடக்க போகுது. October 30 ஆரம்பித்து November 27 வரைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமாக 82 கண்ட்ரீஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் 206 பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இதில் மொத்தமாக அதாவது 10 பார்ட்டிசிபெண்ட்க்கு ஒரு இந்தியன்ட்டு அத்தனை பேர் இந்தியன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நம்ம இந்தியன்ஸில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா, குகேஷ், அர்ஜுன், பிரக்னானந்தா, விதித் சந்தோஷ் குஜராத்தி. இது மட்டும் இல்லாமல் திவ்யா தேஷ்முக்குன்றவங்க ஒன்லி விமன் பிளேயர் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்க போகிறவங்க. இவங்களுக்கு வைல்ட் கார்டு அப்படின்ற டைட்டிலில் கொடுத்துருக்குறாங்க. இது பொதுவாக யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ஃப்யூச்சரில் இவங்க ஒரு யங் பார்ட்டிசிபெண்ட், ஃப்யூச்சரில் இந்த ஃபீல்டில் விளையாடுவாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த வைல்ட் கார்டுன்ற டைட்டிலில் கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க விமன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அது வின் பண்ணதுனால அவங்களுக்கு இந்த டைட்டில் கொடுத்து இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட், நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் அசோசியேஷன் ICAவோட பிரசிடெண்ட்டாக ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு விமனை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நேம் சாந்தா ரங்கசாமி. இவங்க ஒரு ரிட்டையர்ட் இந்தியன் கிரிக்கெட்டர். இவங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விமென்ஸ் கிரிக்கெட்டோட கேப்டன். ஸோ இந்த ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் டைமாக ஃபீமேல் ரெப்ரசன்டேஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் அசோசியேஷனோட மெம்பர்ஸ் யார் யாரெலாம் இருப்பாங்கன்னா, நம்ம இந்தியாவுக்காக ப்ளே பண்ண ஃபார்மர் பிளேயர்ஸ் அவங்களாம் இருப்பாங்க. இது 2019 July 5 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனோட நியூ செக்ரட்டரி யாருன்னா வெங்கட் சுந்தரம். ட்ரெஷரர் தீபக் ஜெயின். அடுத்தது எக்ஸசைஸ் ஓஷன் ஸ்கை.
இது ஸ்பெயினில் நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதை ஹோஸ்ட் பண்ண போகிறவங்க ஸ்பானிஷ் ஏர்ஃபோர்ஸ். எந்த இடத்துலனா காண்டோ ஏர்பேஸ், கெனரி ஐலாண்ட், ஸ்பெயினில். இதில் என்ன சிறப்புனா, நம்ம இந்தியா தான் ஃபர்ஸ்ட் நான் நேட்டோ கண்ட்ரி இந்த மாதிரி எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. இந்த எக்ஸசைஸுன்றது ஒரு ஹை இன்டென்சிட்டி மல்டிநேஷ்னல் ஏர் கம்பட் ட்ரில்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா கண்ட்ரி இந்த நேட்டோ கண்ட்ரீஸ்லாம் வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸை காட்டுவாங்க. இந்த மாதிரியான ஏர்ஃபோர்ஸ் எங்ககிட்ட இருக்குது, இப்படி பைலட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கண்ட்ரிக்கான பாண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்றதை நம்ம வெளியில் காட்டக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அடுத்தது, நம்ம இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு சிட்டியில் ஃப்ளட் எங்கெங்கே இருக்குது, இந்த இந்த நேரத்தில் ஃப்ளட் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத ஃபோர்காஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது நம்ம சென்னையில். இதுதான் ரியல் டைம் ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீட்டில் இருந்துகிட்டே எந்தெந்த இடத்துல ஃப்ளட் இருக்குது, எங்கெங்கே தண்ணி நிற்கிது, இந்த இடத்துல எவ்வளோ வெதர் கண்டிஷன், இப்போ மழை பெய்யுதா அப்படின்ற மாதிரி விஷயத்தை நம்ம வீட்டில் இருந்தபடியே ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லக்கூடியதை நம்ம சென்னை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்பேட்டியல் டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், SDSS. இந்த சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட 4974 ஸ்கொயர் கிலோமீட்டர் தூரத்தை கவர் பண்ணும். இதில் சென்னை சிட்டி மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ஸையும் கவர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மொத்தமாக 107 கோடி வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. வேர்ல்ட் பேங்க் கிட்டேருந்து தான் நம்ம வந்து ஃபண்டு வாங்குகிறோம். இதுக்கு எந்த டைட்டில்னா TN அர்பன் சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்ஸ் சர்வீஸ் லிமிடெட். நெக்ஸ்ட், கிரேட் கிரீன் வால் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஆந்திர பிரதேஷ் ஒரு ப்ராஜெக்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது என்னென்னா, கோஸ்டல் லைன் இருக்கு இல்லையா, அந்த கடற்கரையில் கொஞ்சம் தூரத்தில் நிறையா க்ரீன் வால்னால் நிறைய மரங்கள், செடிகள் அந்த மாதிரிலாம் வளர்த்து ஒரு ப்ரொடெக்ஷனாக அமைக்கிறது தான் இந்த கிரேட் க்ரீன் வால் ப்ராஜெக்ட்ன்றது. ஆந்திர பிரதேஷ் தான் இந்த கோஸ்டல் எரோஷன், அதாவது கடற்கரை அரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து 4வது இடத்துல இருக்குது, அதிகமாக அஃபெக்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்தால் அந்த எரோஷன் கம்மியாகும் அப்படின்றதுனால தான் இது கொண்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1053 கிலோமீட்டர். இது 2030க்குள்ளே ஒரு 5 கிலோமீட்டர் வைடில் இந்த கிரேட் க்ரீன் வால் ப்ராஜெக்டை கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஆஃப்ரிக்காவில் கிரேட் க்ரீன் வால் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்புறம் நம்ம இந்தியாவில் ஆரவல்லி கிரேட் க்ரீன் வால் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி அதுதான். ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, கிரேட் க்ரீன் வால் ப்ராஜெக்ட் ஆந்திர பிரதேஷ் கொண்டு வந்தாங்க. 2030 தான் உங்களோட, அதுக்குள்ளே வந்து 1053 கிலோமீட்டரை கவர் பண்ணணுன்றது உங்களோட எய்ம். நெக்ஸ்ட் வந்து 2026 மிலானோ கார்டினா வின்டர் ஒலிம்பிக்ஸ் டார்ச் ரிலே அப்படின்ட்டு ஒன்று நடக்க போகுது. அதில் டார்ச் பியரராக நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் இண்டிவிஜுவல் ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட், இண்டிவிஜுவல் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கின அபினவ் பிந்த்ரா அவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவர் எதில் வின் பண்ணார்னா 2008 நடந்த ஒலிம்பிக்ஸில் பீஜிங்கில் நடந்துச்சு. அதில் மென்ஸ் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஷூட்டிங்கில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தார். இதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைமானு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடியே பாரிஸில் 2024 ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு. அதுலேயும் அவர் வந்து டார்ச் பியராக இருந்தார், அபினவ் பிந்த்ரா. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி டிசைன்ட் அண்ட் மேனுஃபேக்சரட் ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்து நம்ம இந்தியா உருவாக்கியிருக்கிறாங்க. இது வந்து எப்போ அவங்க ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா 2022 செப்டம்பர். இதை கமிஷன் பண்ணி இந்தியன் நேவிக்கு அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டாங்க. அதனோட நேம் வந்து INS விக்ராந்த். இது ஏன் இப்போ இவ்வளோ பெரிய 2022 க்ரியேட் பண்ணிட்டாங்க, இப்போ ஏன் இது நியூஸில் வருதுன்னு பார்த்தோன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து தீபாவளி அப்போது இந்த ஏர்க்ராஃப்டில் தான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணார். இது மொத்தமாக 76% வந்து இண்டிஜினியஸ்லி ப்ரிப்பேர், அதாவது 76% நம்ம கண்ட்ரியில் ஆன பொருளால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏர்க்ராஃப்ட். அதனால் நம்ம இந்தியாவை ஒரு தற்சார்பற்ற நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. இதை டிசைன் பண்ணது இந்தியன் நேவிஸ் வார்ஷிப் டிசைன் பியூரோ, பில்ட் பண்ணது வந்து கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். இதுதான் லார்ஜஸ்ட் வார்ஷிப் நம்ம கண்ட்ரியில் க்ரியேட் பண்ணது. இதனோட லென்த் வந்து 262 மீட்டர், வித் வந்து 62 மீட்டர். அடுத்தது நிங்கல் சக்கோபா அப்படின்ட்டு ஒரு ஃபெஸ்டிவல். இது வந்து மணிப்பூரில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது என்னென்னா, கல்யாணம் ஆகி போகிறாங்க இல்லையா, அந்த பெண்கள் வந்து திரும்ப அவங்க பிரதர்ஸை பார்த்து, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிங்களை பார்த்துட்டு, அவங்க மட்டும் இல்லாமல் அதாவது அந்த பெண்ணோட ஃபேமிலி அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த நிங்கல் சக்கோபா. எந்த ஸ்டேட்னு பார்த்தோன்னா மணிப்பூர். வருஷம் வருஷம் எப்போ நடக்கும்னா 2nd day ஆஃப் ஹியாங்கே மந்த் ஆஃப் மெய்தி லூனார் கேலண்டர். இதில் நிங்கல்ன்ற வார்த்தைக்கு மீனிங் என்னென்னா மேரிட் டாட்டர், அப்படி இல்லைன்னா விமென்னு சொல்லலாம். சக்கோபானா ஃபீஸ்டிங் டுகெதர், அதாவது ஒன்றா செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அடுத்தது பிரிட்டிஷ் அகாடமி புக் ப்ரைஸ்.
இதை வின் பண்ணியிருக்கிறவர் சுனில் அம்ரித். எந்த புக்குக்கு வின் பண்ணார்னா தி பர்னிங் எர்த் அண்ட் என்விரான்மெண்டல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த லாஸ்ட் 500 இயர்ஸ். இவர் வந்து ஒரு இந்தியன் ஆரிஜின். இந்த ப்ரைஸ் கூட என்னென்னலாம் தருவாங்கன்னு பார்த்தோன்னா 25,000 பவுண்ட். இது மட்டும் இல்லாமல் ஒரு அவார்ட். இது எந்த கேட்டகரியில் வரும்னு பார்த்தோன்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஒர்க் ஆஃப் நான் ஃபிக்ஷன். நெக்ஸ்ட் ஏஷியன் இந்தியா சமிட் 2025க்கானது கோலாலம்பூர் மலேசியாவில் நடக்க போகுது. அக்டோபர் 26 to 28 வரைக்கும். இது வந்து மலேசியாவில் நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டிப்ளமேட்டிக் கேதரிங். இது வந்து 22nd ஆனுவல் மீட்டிங் பிட்வீன் இந்தியா அண்ட் ஏஷியன்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். இந்த சம்மிட்டில் இந்த ஏஷியன்ஸோட 11th மெம்பராக டைமர் லெஸ்டி அப்படின்ற கண்ட்ரியை வெல்கம் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சம்மிட்டில் 2026 இயரை ஏஷியன் இந்தியா இயர் ஆஃப் மேரிடைம் கோஆப்ரேஷன் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏஷியன் இந்தியா சம்மிட்டுன்றதில் இது வந்து 22nd ஆனுவல் மீட்டிங்காக. அப்போ ஃபர்ஸ்ட் ஆனுவல் மீட்டிங் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா 2022 நடந்துச்சு, கம்போடியாவில் நடந்துச்சு. அடுத்தது கஃபாலா சிஸ்டம். இந்த கஃபாலா சிஸ்டம்ன்றது என்னென்னா, இப்போ ஒரு சில கண்ட்ரியில் என்னென்னா வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய ஒர்க்கர்ஸோட பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுப்பாங்க. அவங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு ஸ்பான்சர்னு இருப்பாங்க. அதுதான் இந்த கஃபீல்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த உள்நாட்டு முதலாளி அப்படின்ற மாதிரி மீனிங். ஸ்பான்சர்னு சொல்லுவோம் இல்லையா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் எம்ப்ளாயி வந்து அவங்களோட ஜாபை மாற்றிக்க முடியாது, இல்லை அந்த கண்ட்ரியை விட்டு திரும்பி அவங்க கண்ட்ரிக்கு போக முடியாது. இந்த மாதிரியான சிஸ்டமை தான் வந்து கஃபாலா சிஸ்டம்னு சொன்னாங்க. இந்த கஃபாலா சிஸ்டமை இப்போது சவுதி அரேபியாவில் அபாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 13 மில்லியன் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் இதனால் பெனிஃபிட் ஆகிறாங்க. இதில் 2.6 மில்லியன் வந்து நம்ம இந்தியன் ஒர்க்கர்ஸ் தான். இது இப்போவும் இந்த சிஸ்டம் ப்ரிவைல்ட் ஆகக்கூடிய கண்ட்ரிஸ்னு பார்த்தோன்னா ஓமன், ஜார்டன், யூஏஇ, லெபனான், பஹ்ரைன் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்லாம் இப்போவும் இருக்குது. இதை இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 53rd CJI சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இப்போ வந்து BR கவாய் இருக்கிறாரு. இவருக்கு அடுத்து யாருன்னா ஜஸ்டிஸ் சூர்யகாந்த். இப்போது இருக்கிற ஜட்ஜ் லிஸ்ட்லேயே சீனியர் மோஸ்ட் இவர் தான். இந்த BR கவாய் சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கிறார் இல்லையா, இவரோட டைம் பீரியட் நவம்பர் 23 முடியுது. ஸோ நவம்பர் 24 அப்புறமா சூர்யகாந்த் அவர் வந்து பொசிஷனுக்கு வருவார். இவரோட பொசிஷன் வந்து Feb 9, 2027 வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட 14 மாதம். ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு பார்த்தோன்னா ஹரிலால், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, சீஃப் ஜஸ்டிஸாக வரணும்னா என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னு பார்ப்போம். ஒன்று வந்து 5 இயர்ஸாக ஹைகோர்ட்டோட ஜட்ஜாக இருந்திருக்கணும். அப்படி இல்லையா 10 இயர்ஸ் ஹைகோர்ட்டோட அட்வொகேட்டாக இருந்திருக்கணும். நெக்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். அப்படி இல்லையா பிரசிடெண்ட் இவங்க வந்து ஒரு டிஸ்டிங்கிஷ்டு ஜூரிஸ்ட், சட்ட வல்லுநர் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கணும். இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை பற்றின ஆர்டிக்கல் நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கில் எங்கே இருக்குன்னா ஆர்டிக்கல் 124. 124ல் 2 என்ன சொல்கிறாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இவங்களை பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. 124ல் இதுவே 4th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அதே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஓத் பிரசிடெண்ட் தான் எடுத்து வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. 4 and 6. இது மட்டும் இல்லாமல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை ஓத் எடுக்கிறது பிரசிடெண்ட், அதே மாதிரி பிரசிடெண்ட்டுக்கு ஓத் எடுக்கிறதும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை ரிமூவ் பண்ணணும்னா பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி இல்லாமல் ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா பிரசிடெண்ட் ஆர்டர் பண்ணும்போது இவங்கள ரிமூவ் பண்ணலாம். ஸோ இது ஒரு சின்ன நோட். நெக்ஸ்ட் நியூஸ் பிட்ஸ் பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக மோந்தா புயல்னு ஒன்று வந்துச்சு. இந்த மோந்தான்ற நேமை தாய்லாந்து வச்சுருக்குறாங்க. இதனோட மீனிங் ஃப்ராக்ரண்ட் ஃப்ரூட் ஆர் பியூட்டிஃபுல் ஃப்ளார். இந்த புயல் வந்து பே ஆஃப் பெங்காலில் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ப்ரெசென்ட் டைமில் பார்த்தோன்னா 13 கண்ட்ரீஸ் இந்த நேமிங்கில் இருக்கிறாங்க. இந்த 13 கண்ட்ரீஸ் என்னென்னு பார்க்கும்போது நம்ம இந்தியா, பங்களாதேஷ், ஈரான், மால்தீவ்ஸ், மியான்மர், ஓமன், ஏமன், கத்தார், யூஏஇ, சவுதி அரேபியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து இவங்க எல்லாருமே வந்து நேமிங் கண்ட்ரீஸில் இருக்கிறாங்க. இவங்க ஒரு கண்ட்ரியும் 13 பேர் கொடுத்து இப்போ 169 நேம் கிட்டக்க இருந்திருக்கு. இப்போ சவுதி அரேபியான்னு பார்த்துக்கிட்டோன்னா ஃபெங்கல் புயல் வந்துச்சு இல்லையா, அதை வந்து அவங்க தான் நேம் கொடுத்தாங்க. சக்தின்ற புயலை ஸ்ரீலங்கா கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்ப்போம். யுனைடெட் நேஷன்ஸ் டே அக்டோபர் 24. இது 1945ல் யூஎன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதனோட 80வது வருஷம் இப்போ கொண்டாடுறோம். இந்த யுனைடெட் நேஷன்
யூஎன் சார்ட்டர் அப்படின்றத 26 ஜூன் 1945 சான் ஃப்ரான்சிஸ்கோவில் சைன் பண்ணியிருப்பாங்க. இது ஃபோர்ஸ்க்கு வந்தது 24 அக்டோபர் 1945. அதை தான் இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் டே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இந்த யூஎன் சார்ட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த டைமில் வேர்ல்டு வார் 2 போயிட்டுருக்கும். இந்த வேர்ல்டு வார் 2ல் நிறைய பேர் இறந்து போவாங்க. அதனால் பீஸ்ன்றதை நம்ம ரொம்ப நிலைநாட்டணும், உலக மக்கள் அமைதியோடு வாழணும் அப்படின்றதுக்காக இந்த யுனைடெட் நேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா யூஎன் சார்ட்டர் அப்படின்ற ஒன்றை ரிலீஸ் பண்ணி நம்ம வேர்ல்டில் பீஸ், யுனைட்டி இதெல்லாம் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம், வேர்ல்டு போலியோ டே. இது 24 அக்டோபர். யுஎன் நேஷன் டேவும் வேர்ல்டு போலியோ டேவும் ஒரே நாள் தான். இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் டாக்டர் ஜானஸ் சால்க். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் வைராலஜிஸ்ட். போலியோ வேக்சினை 1955 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் இவர் தான். அதனால் அவரோட பர்த்டே டேட்டே வச்சிருக்காங்க. இந்த வருஷத்துக்கான தீம் வந்து எண்ட் போலியோ, எவ்ரி சைல்ட், எவ்ரி வேக்சின், எவ்ரிவேர் இஸ் அ கால் டு என்ஷூர் தட் நோ சைல்ட் இன் எனி செட்டிங் இஸ் லெஃப்ட் அன்ப்ரொடெக்டட். இந்த போலியோ இந்த நோயை பற்றி ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணுன்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் இதுக்காக போராடுற நிறைய சோஷியல் ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸ், நர்சஸ், இவங்களெல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு விதமாக இந்த டேவை கொண்டாடுறாங்க. ஃபர்ஸ்ட் போலியோனா என்னது? போலியோ அப்படின்ற ஒரு வைரஸ்னால ஒரு டிசீஸ் வரும். இது நர்வஸ் சிஸ்டமை பாதிக்கும். மோஸ்ட்டாக இது வந்து 5 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். 1988 பார்த்தீங்கன்னா 3,50,000 கேஸ் வந்து இந்த போலியோனால இருந்திருக்கும். பட் இந்த 2025 மொத்தமாகவே 38 கேசஸ் தான் போலியோனால இருக்குது. ஸோ 99% நம்ம கம்மியாக்கியிருக்கோம். இப்போ ஒரு சில கண்ட்ரியெல்லாம் போலியோ இல்லாத நாடு அப்படின்ட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. யூஎஸ்ஏ எப்போ அறிவிச்சாங்கன்னா 1994. இதுவே சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அதாவது நம்ம எல்லாருமே, அது வந்து 2014. நம்மளுக்கு முன்னாடியே யூரோப் வந்து 2002ல் அறிவிச்சாங்க. நெக்ஸ்ட் ஐடிபிபி ரைசிங் டே. இது 24 அக்டோபர் கொண்டாடுறாங்க. இது எதுக்குன்னா இந்தோ சைனா பார்டரில் வந்து இந்த இந்தோ டிபேட்டியன் பார்டர் போலீஸ் வந்து எப்பயுமே இருப்பாங்க. ஏன்னா அந்த இடம் வந்து நம்ம ஏர்த்லேயே ரொம்ப கஷ்டமான ஒரு பகுதி. அந்த இடத்துல எப்பயுமே அந்த காவல் படை தேவை அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனை எப்போ வந்துச்சுன்னா 1962ல் இந்தியா சைனா வார் நடந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் அந்த நேரத்தில் நாங்கள் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த சர்க்கம்ஸ்டான்சஸை தாங்குற அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம ஸ்பெஷலாக ரெடி பண்ணணுன்ட்டு அக்டோபர் 24, 1962ல் இந்த இந்தோ டிபேட்டியன் பார்டர் போலீஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த டேவை தான் இந்த ரைசிங் டேன்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். எல்லை காவல் படை நிறுவன தினம். இதனோட மோட்டோ வந்து ஷௌரியா திரிதத்தா கரம் நிஷ்தா அப்படின்றது தான் இதனோட மோட்டோ. அதுக்கான மீனிங் பார்த்தோன்னா வேலர், டிட்டர்மினேஷன், டிவோஷன் டு டியூட்டி. ஆக்சுவலாக இந்த ஐடிபிபி எவ்வளோ தூரம் காட் பண்ணுறாங்கன்னா 3488 கிலோமீட்டர் இந்தியா சைனா பார்டரை வந்து லடாக்ல ஆரம்பித்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும். இந்த இடத்துல வெதர் கண்டிஷன், அதான் சர்க்கம்ஸ்டான்சஸ்னு சொல்லும்போது வெதர் கண்டிஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். டெம்பரேச்சர் வந்து -25 டிகிரி செல்சியஸ்லாம் இருக்கும். ஸோ இதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங் வச்சு ஒரு டீம் எப்பயுமே ரெடியாக வச்சுருக்கணுன்ட்டு தான் இந்த ஃபோர்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்வார்ஃபிசம் அவேர்னஸ் டே. ட்வார்ஃபிசம்னா உயரத்தில் கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து ட்வார்ஃப்னு சொல்லுவாங்க. இது 25 அக்டோபர் வருஷம் கொண்டாடுறாங்க. இந்த டே எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா எலும்பு வளரலைன்னா ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சின்றது கம்மியாகும். ஸோ அந்த டிசார்டரை அகாண்ட்ரோபிளாசியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுன்ட்டு தான் இந்த இன்டர்நேஷ்னல் ட்வார்ஃபிசம் டேவை கொண்டாடுறோம். அடல்ட்டோட ஹைட்டு less than 5 feet 10 inches இருக்கும்போது, அதாவது 147 சென்டிமீட்டர்ஸாக இருக்கும்போது அவங்கள ட்வார்ஃப்னு சொல்லுவாங்க. அடுத்தது மருது பிரதர்ஸோட இறந்த நாள். திருப்பத்தூர் ஃபோர்ட்டில் 1801 அக்டோபர் 24 சின்ன மருது, பெரிய மருது, இவங்க 2 பேரையும் ஹேங் பண்ணியிருப்பாங்க. இவங்க பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக பாலைக்கர் போர்லாம் கொண்டு வரவும் அதனால தான் அவங்க வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. அடுத்தது வேர்ல்ட் டெவலப்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டே. இதுவும் 24 அக்டோபர் தான் கொண்டாடுறாங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ்க்கு மறக்காமல் லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையா தமிழுக்காக வீடியோஸ் போட்டிருக்கோம், மேக்ஸ்க்காக வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்னும் வேறு ஏதாவது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.